பிஜேபியை பொறுத்த வரைக்கும் இன்னும் மத்திய தலைமையை மாற்றல. ஜேபி நட்டாவுடைய காலம் முடிஞ்சு போச்சு. அதை ஜேபி நட்டாவை மாற்றும் வரை வேறு அமைச்சர்களை போடுவதில்லை. மத்திய அதில் போடாதனால இன்னைக்கு வரைக்கும் நமது அண்ணாமலைக்கும் இந்த பதவியும் கொடுக்காமல் வச்சிருக்காங்க. ஸோ அதனால ஜேபி நட்டாவை பதிலாக வேறொருவர் தேர்ந்தெடுக்கப்பட்டு அதற்கு நிர்மலா சீதாராமனோ அல்லது ராஜஸ்தானை சேர்ந்த விஜயராஜ் சிந்தியாவிற்கோ அதிக வாய்ப்பு இருக்கிறது. பெண் தான் இந்த முறை கொடுக்க வேண்டும் என்று நிர்மலா சீதாராமனுக்கு சென்ற வாரம் யூபியில் நடந்த அந்த அயோத்தியில் கங்கை கரையில் உங்களுக்கு 3 தென்னகத்தைச் சேர்ந்த பாடகர்கள் பக்தி ராமர் பேரில் பாடியவர்களுக்கு சிலை வச்சாங்க. அதில் மோடிக்கு கொடுக்கப்படும் அளவிற்கு மிகப்பெரிய வரவேற்பை யோகி அவர்கள் கொடுத்தார். இதெல்லாம் பெரிய ஹிண்ட் மாதிரி தெரியும். ஸோ அந்த மாற்றம் வந்த பிறகு பெரிய மாற்றம் வரும். பட் அதில் அமித்ஷாவை அனுப்புறதுக்கு மோடி தயங்குகிறார் என்பது இன்னைக்கு அவரை போடலங்கிறதுலேருந்து தெரியுது. காங்கிரஸை பொறுத்த வரைக்கும் ஒரே விஷயத்தை கூவிக்கிட்டே இருக்காங்க. ஓட்சோரி. நேற்றைய தினம் உச்சநீதிமன்றம் இந்த ஓட்சோரியை காங்கிரஸிற்கு அதிகமாக பேசும் டெமோக்ராட்டிக் ரைட்ஸ்னு ஏடிஆர்னு சொல்லிட்டு நடத்துகிற அந்த யோகேந்திர யாதவை நீங்கள் எந்த ஆதாரமும் இல்லாமல் மீண்டும் ஒரு புரளியை கிளப்புகிறீர்கள். வெளிநாட்டு பணத்தை வாங்கிட்டு அவங்க இயங்கிட்டு இருக்காங்கிறத சுட்டி காட்டியிருக்கு. ஸோ ராகுல் காந்தியுடைய ஆயுதம் போகுது. இன்னொரு பக்கம் திரு அண்ணாமலை அவர்களுக்கு பிரைம் மினிஸ்டர் ஆஃபீஸ்லையோ அல்லது உள்துறையிலையோ இணையமைச்சர் பதவி கொடுத்து அவருக்கு கீழே சிபிஐ வரக்கூடும். அந்த அளவுக்கு செல்வாக்கு இருக்கா டெல்லியில் அண்ணாமலைக்கு? மிக நிச்சயமாக. முந்தானேத்தைக்கு திரு விஜய் அவர்கள் 6 நிமிடங்கள் அண்ணாமலையிடம் பேசி நீங்கள் தான் பேசியதற்கு பிறகுதான் எங்களால் எழுந்த முடிஞ்சது, மிக்க நன்றின்னு சொல்லி அதற்கு நன்றி சொல்லி விஜய் அண்ணாமலையிடம் பேசியிருக்கிறார். விஜய் கேஸ்லையுமே ராகுல் காந்தியோட லாயர்ஸ் ஏதோ இன்வால்வ் ஆனதா ஒரு தகவல் தான். ராகுல் காந்தி பேசிய பொழுது நலம் விசாரித்து விட்டு இதிலிருந்து எழுங்கள், உங்கள் மீது தப்பில்லைனர். உடனே இவர் சொல்லி இருக்கிறார் திமுக எங்கள் மீதே திருப்பி உள்ளதுன்னு. இல்ல நல்ல லாயரை வச்சு ஃபைட் பண்ணுங்க அப்படின்னு சொன்ன உடனே கார்த்தி சிதம்பரத்தோடு பேசுங்கள் என்று ராகுல் காந்தி சொல்ல திரு கார்த்தி சிதம்பரம் இன்றைக்கும் கூட ஜாமீனில் தான் இருக்கிறார். அதில் அவருக்காக வாதாடுபவர் திரு கோபால் சுப்பிரமணியம், மிக சிறப்பான வழக்கறிஞர், தமிழர் தான், பெங்களூரில் இருக்கார்னு நினைக்கிறேன். நாங்கள் ஆலயத்திற்காக போட்டப்போ எங்கள் வழக்கிலும் அவர் ஆஜராகியிருக்கார். அவரை ரெக்கமெண்ட் செஞ்சு நியமித்து கொடுத்தது ராகுல் காந்தியின் ஆணைப்படியாக இவர் தான், ப. சிதம்பரம் தான். எனவே கோபால் சுப்பிரமணியத்தை அனுப்பியது இவர் தான். அவர் தான் பல விஷயங்களை சுட்டி காட்ட அதன் பிறகு இந்த வழக்கு ரியல் ஒன் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மளுடைய நேர்காணலுக்கு அரசியல் விமர்சகரான திரு தேவப்பிரியா அவர்கள் இணைஞ்சிருக்காங்க. சார் வணக்கம். வணக்கம். குஜராத் மாநிலத்தில் யாரும் எதிர்பாராத விதமாக திடீர் அமைச்சரவை கலைப்பு அப்படின்னு நம்ம சொல்லலாம். வழக்கமாக ஆட்சி கலைப்புங்கிற வார்த்தை அடிக்கடி கேட்டிருப்போம். இது வந்து அமைச்சரவை கலைப்பாக இருக்குது. ஒட்டுமொத்த அமைச்சர்கள் எல்லாருமே தன்னுடைய ராஜினாமா கடிதத்தை கொடுத்து அவங்க வந்து அமைச்சரவை கலைப்பு வந்து ஈடுபட்டிருக்காங்க. அதற்கு மாற்ற இன்னைக்கு காலையில் ஒரு 11:30 மணிக்கு புதிய அமைச்சரவை கூடியிருக்காங்க. அந்த அமைச்சரவை பதவியேற்பு விழாவில் அமித்ஷா அவர்கள், ஜேபி நட்டா அவர்கள், இந்த மாதிரி பாஜகவினுடைய தேசிய முகங்களாக இருக்கக்கூடிய பல தலைவர்கள் கலந்திருக்காங்க. இப்போ இந்த அமைச்சரவை கலைப்புங்கிறது எதற்காக நடந்தது? இதற்கு பின்னணியில் இருக்கக்கூடிய விஷயங்கள் என்ன சார்? அதாவது குஜராத் என்பது கிட்டத்தட்ட 30 வருடமாக பிஜேபி தொடர்ந்து ஆட்சி செய்கிறது. கிட்டத்தட்ட 97 என்னமோ வந்தாங்க, இப்போ 28. ஸோ இது அதாவது நம்ம இப்போ இதில் பேட்டியில் பல முறை சொல்லியிருப்பேன், ஒரு ஸ்டேட்டை 3 தடவை ஜெயிச்சால் காங்கிரஸ் மீண்டும் அதை ஜெயிச்சதில்லை. அதில் தமிழ்நாடு 67, அதுக்கு அடுத்தது குஜராத் 2வது. அதில் பிஜேபியே தொடர்ந்து ஜெயிச்சிட்டு இருக்கு. ஆனால் பிஜேபி என்ன பண்ணுதுன்னா 2002 மோடி ஆனதிலிருந்து 2014 அவர் 12 வருஷம் அவர் இருந்தார். அதன் பிறகு ஆனந்திபென் பட்டேலுங்கிறவங்க அவங்களுக்கு வயதாகிடுதுன்னு சொல்லிட்டு 75ன்னு சொல்லிட்டு அவங்கள கவர்னராக போட்டாங்க. அதன் பிறகு 2016 வாக்கில் வந்தவர் சரியாக செயல்படலை அப்படிங்கிற நிலைமையில் 2017 கிட்டத்தட்ட ஒரு தோற்கும் நிலைக்கே போயிட்டாங்க. அதாவது அந்த எலெக்ஷனில் 150க்கு மேலே இந்த தடவை எப்படி அப்கி பார் 400 பார்னு 400க்கு மேலே சொன்னாங்களோ, அங்கே 183 சீட்டில் 150 ஜெயிப்போன்னு டார்கெட் வச்சுக்கிட்டு மோடியும் அமித்ஷாவும் பேசிட்டு ஃபஸ்ட் ரவுண்டு முடிஞ்ச உடனே பார்த்தால் கிட்டத்தட்ட அவர்கள் தோற்கும் நிலையே இருந்தது. அதாவது அங்கே 2 டைரக்ட் ஃபைட், அங்கே பல கட்சிகள் கிடையாது. ஸோ அந்த நிலையில் மோடியும் அமித்ஷாவும் தானாக உள்ளிறங்கி அவங்க பல இடங்களில் பிரச்சாரம் பண்ணி கடைசியில் 98 சீட் ஜெயிச்சாங்க. 90 எடுத்தால்
எடுத்தால் வெற்றி, 92 எடுத்தால் வெற்றிங்கிற இடத்துல 97 98 தான் ஜெயிச்சாங்க. ஆனால் அதன் பிறகாக அந்த முறை ஜாதியவாதத்தை மிக அதிகமாக ராகுல் காந்தி எடுத்துக்கிட்டார். ஒரு பக்கம் பட்டேல்களை பட்டிடார்கள் என்று சொல்லிட்டு அவங்க பட்டேல்களுக்கு தனியாக ரிசர்வேஷன் வைக்கணும்னு சொல்லிட்டு அது ஒரு கூட்டமும், இன்னொரு கூட்டம் இது பட்டியல் ஜாதியைச் சேர்ந்த தலித் சமூகத்தைச் சேர்ந்த ஒருவரையும் கொண்டு வந்து மிகப்பெரிய அளவில் கொண்டு போனாங்க. ஸோ இதுக்கு அப்புறமாக அந்த 2 பேருமே இங்கே வந்து சேர்ற மாதிரி பண்ணிட்டு நல்ல அளவில் கொண்டு போய் கிட்டத்தட்ட போன எலெக்ஷனில் அவங்க 150க்கு மேலேயே எடுத்தாங்க. ஆனால் மீண்டும் அந்த லோவில் இருக்கா. அதாவது நம்ம பிரசாந்த் கிஷோர் பாண்டேக்கு போன முறை திமுகவிற்கு 380 கோடிக்கு வாங்கி இப்போ இது பண்ணவர். அவர் என்ன சொன்னார், 2017 குஜராத் போது மோடி பீக்கில் இருந்து லோயஸ்ட் டவுனில் இருந்தார். அதை அவர் ரெக்கவர் பண்ண விட்டு 2019 தனியாக 303 சீட்டுக்கே போயிட்டார். ஸோ அவர் குறைவாக இருக்கும் பொழுதெல்லாம் தன்னை பலப்படுத்தி கொள்வதற்கு வேலை செய்வார். ஆனால் காங்கிரஸ் அதை செய்யறதில்லை. அதுதான் இந்த முறையும். இப்பொழுது அவங்க எடுத்த இன்டர்னல் சர்வேக்களில் பிஜேபி பல மந்திரிகள் பேரும் எம்எல்ஏக்கள் பேர்லையும் எதிர்ப்பாலை இருக்கிறது. ஸோ எதையாவது செஞ்சாகணும். கடைசி நிமிஷத்தில் செய்கிறத விட இப்பொழுதே கொண்டு போகலாம். ஏன்னா 27க்கு இன்னும் 3 வருஷம் இருக்குது. ஆனாலும் இப்போலிருந்தே செய்யலாம். 2 வருஷத்துக்கு மேலே இருக்குது, 25 வந்துட்டோம். ஸோ அதை பண்ணியிருக்காங்க. எனக்கு முன்னால் வந்த தகவல் அமித்ஷாவே முதலமைச்சராக அங்கே செல்லக்கூடும் அப்படின்னே கூட சொன்னாங்க. இப்படி உள்துறை அமைச்சராக இருந்துக்கிட்டு முதலமைச்சராக இல்லை, அவர் இதை ரிசைன் பண்ணிட்டு, ஏன்னா அங்கே பிஜேபியை பொறுத்த வரைக்கும் இன்னும் மத்திய தலைமையை மாற்றலாம். ஜேபி நட்டாவுடைய காலம் முடிஞ்சு போச்சு. அதை ஜேபி நட்டாவை மாற்றும் வரை வேறு அமைச்சர்களை போடுவதில்லை. மத்திய அதில் போடாதனால இன்னைக்கு வரைக்கும் நமது அண்ணாமலைக்கும் இந்த பதவியும் கொடுக்காமல் வச்சிருக்காங்க. ஸோ அதனால ஜேபி நட்டாவை பதிலாக வேறொருவர் தேர்ந்தெடுக்கப்பட்டு அதற்கு நிர்மலா சீதாராமனோ அல்லது ராஜஸ்தானை சேர்ந்த விஜயராஜ் சிந்தியாவிற்கோ அதிக வாய்ப்பு இருக்கிறது. பெண் தான் இந்த முறை கொடுக்க வேண்டும் என்று சொல்லப்படுகிறது. நிர்மலா சீதாராமனுக்கு சென்ற வாரம் இதில் உங்களுக்கு யூபியில் நடந்த அந்த அயோத்தியில் கங்கை கரையில் உங்களுக்கு 3 தென்னகத்தைச் சேர்ந்த பாடகர்கள், ஐ மீன் பக்தி ராமர் பேரில் பாடியவர்களுக்கு சிலை வச்சாங்க. அதில் மோடிக்கு கொடுக்கப்படும் அளவிற்கு மிகப்பெரிய வரவேற்பை யோகி அவர்கள் கொடுத்தார். இதெல்லாம் பெரிய ஹிண்ட் மாதிரி தெரியுது. ஸோ அந்த மாற்றம் வந்த பிறகு பெரிய மாற்றம் வரும். பட் அதில் அமித்ஷாவை அனுப்புறதுக்கு மோடி தயங்குகிறார் என்பது இன்னைக்கு அவரை போடலங்கிறதுலேருந்து தெரியுது. ஆனால் நிதியமைச்சர் திரு பியூஷ் கோயல் வர முடியும் அப்படின்லாம் பல மாற்றங்கள் சொல்லப்படுகிறது. ஏன்னா இன்னொரு பக்கம் என்னன்னா, காங்கிரஸை பொறுத்த வரைக்கும் ஒரே விஷயத்தை கூவிக்கிட்டே இருக்காங்க, ஓட்சோரி ஓட்சோரி. நேற்றைய தினம் உச்சநீதிமன்றம் இந்த ஓட்சோரியை காங்கிரஸிற்கு அதிகமாக பேசும் டெமோக்ராட்டிக் ரைட்ஸ்னு ஏடிஆர்னு சொல்லிட்டு நடத்துகிற அந்த யோகேந்திர யாதவை நீங்கள் எந்த ஆதாரமும் இல்லாமல் மீண்டும் மீண்டும் ஒரு புரளியை கிளப்புகிறீர்கள், வெளிநாட்டு பணத்தை வாங்கிட்டு அவங்க இயங்கிட்டு இருக்காங்கிறத சுட்டி காட்டியிருக்கு. ஸோ ராகுல் காந்தியுடைய ஆயுதம் போகுது. இன்னொரு பக்கம் குஜராத்திலும் கோவாவிலும் 1-to-1 ஃபைட் வந்தால் எப்பயுமே எதிர்ப்பு 5 வருஷத்துக்கு ஒரு தடவை மாற்றணுங்கிறது. ஸோ 10 வருஷம், இது 30 வருஷங்கிறப்ப வருங்கிறப்ப பிஜேபிக்கு உதவுவதற்கு ஆம் ஆத்மி கட்சியும் காங்கிரஸோடு கூட்டணி சேராமல் கேஜ்ரிவால் நான் தனியாக இருப்பேன்னு சொல்லிட்டு இருக்கார். இதுவரை சென்ற முறை கிட்டத்தட்ட அவர் 10% ஓட்டு வாங்கினதுனால தான் இவங்களால் ஜெயிக்க முடிஞ்சுது. இப்பொழுதும் கடைசியாக நடந்த இது இப்போ இந்த இடைத்தேர்தலிலும் ஆம் ஆத்மி ஒன்று ஜெயிச்சிச்சு. ஸோ தாம் மீண்டும் எழ முடியும்னா கேஜ்ரிவால் நம்புவதால் இப்போதைக்கு நான் தனியாகத்தான் நிற்பேன்னு சொல்லிட்டு இருக்கார் 27 தேர்தலில். ஸோ பிஜேபி ஜெயிச்சா உடனே இவர் ஓட்சோரி அதெல்லாம் சொன்னால் அவங்க இந்த மாதிரி என்ன சேஞ்சஸ் பண்ணுறாங்க. ஏன்னா ஒரு பாலம் இடிந்து விழுந்து பல பேர் செத்தாங்க நமக்கு சூரத் பக்கத்தில், உடனே அவர்கள் மாற்றப்பட்டார்கள். ஸோ இது எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இந்த கரெக்ஷன் தான் பண்ணுறாங்க. மோடி அவர்கள் குஜராத்தை மீண்டும் தன் கையில் எடுத்துக்கொண்டு இன்னொரு முறை ஜெயிக்கணுங்கிறதுக்கு எடுத்துள்ள ஸ்டெப்பு தான் இது. பட் இதை தாண்டி மத்தியில் பல மாற்றங்களும் வரும். நான் சொன்ன மாதிரி நிர்மலா சீதாராமன் மாற்றினார்கள், பியூஷ் கோயல் நிதியமைச்சராக வரலாம். திரு அண்ணாமலை அவர்களுக்கு பிரைம் மினிஸ்டர் ஆஃபீஸ்லையோ அல்லது உள்துறையிலையோ இது இணையமைச்சர் பதவி கொடுத்து அவருக்கு கீழே சிபிஐ வரக்கூடும். அந்த அளவுக்கு செல்வாக்கு இருக்கா டெல்லியில் அண்ணாமலைக்கு? மிக நிச்சயமாக. முந்தா நேற்றைக்கு திரு விஜய் அவர்கள் 6 நிமிடங்கள் அண்ணாமலையிடம் பேசி, நீங்கள் தான் பேசியதற்கு பிறகுதான் எங்களால் எழுந்த முடிஞ்சது, மிக்க நன்றின்னு சொல்லி அவருக்கு அதற்கு நன்றி சொல்லி விஜய் அண்ணாமலையிடம் பேசியிருக்கிறார். இன்னொரு விஷயம் இந்த விஜய் கேஸ்லையுமே ராகுல் காந்தியோட லாயர்ஸ் ஏதோ இன்வால்வ் ஆனதா ஒரு தகவல்
அதான் ராகுல் காந்தி பேசிய பொழுது நலம் விசாரித்து விட்டு இதிலிருந்து எழுங்கள், உங்கள் மீது தப்பில்லைனர். உடனே இவர் சொல்லியிருக்கிறார் திமுக எங்கள் மீதே திருப்பி உள்ளதுன்னு. இல்லை நல்ல லாயரை வச்சு ஃபைட் பண்ணுங்க அப்படின்னு சொன்ன உடனே கார்த்தி சிதம்பரத்தோடு பேசுங்கள் என்று ராகுல் காந்தி சொல்ல, திரு கார்த்தி சிதம்பரம் இன்றைக்கும் கூட ஜாமீனில் தான் இருக்கிறார். அதில் அவருக்காக வாதாடுபவர் திரு கோபால் சுப்பிரமணியம், மிக சிறப்பான வழக்கறிஞர், தமிழர் தான், பெங்களூரில் இருக்கார்னு நினைக்கிறேன். நாங்கள் ஆலயத்திற்காக போட்டப்போ எங்கள் வழக்கிலும் அவர் ஆஜராகியிருக்கார். அவரை ரெக்கமெண்ட் செஞ்சு நியமித்து கொடுத்தது ராகுல் காந்தியின் ஆணைப்படியாக திரு இவர் தான், ப சிதம்பரம் தான். எனவே கோபால் சுப்பிரமணியத்தை அனுப்பியது திரு இவர் தான். அவர் தான் பல விஷயங்களை சுட்டி காட்ட அதன் பிறகு இந்த வழக்கு மாறியது. இன்னொரு விஷயம் வந்து, குஜராத்தை பொறுத்த வரைக்கும் காங்கிரஸுக்கு தற்பொழுது செல்வாக்கு சற்று இறங்கி இருக்குன்னு சொல்லலாமா? இல்லை, காங்கிரஸ் ரொம்பவும் லோவில் வந்து மீண்டும், அதாவது குஜராத்தை பொறுத்தவரை ரஃப்லி 45% பிஜேபி இருக்கும். நான் சொல்கிறது சாதாரணமாக. காங்கிரஸ் 40 இருக்கும். ஆனால் மோடி அவர் வந்து விட்டார். மோடி அலைனா அது 53 போகுது. சென்ற 2022 தேர்தலிலும் 2024 பாராளுமன்ற தேர்தலும் அவங்களுக்கு தான் 53% ஆச்சு. அதாவது ஆம் ஆத்மியும் இவர்களும் சேர்ந்தால். பட் அந்த மோடி அலை இல்லைன்னா 45 குறைஞ்சு காங்கிரஸ்க்கு இன்னும் 2-3% கூடும் என்றால் ஃபைட் ரொம்ப டஃப் ஆகிடுங்கிறதுனால தான் இந்த மாற்றங்களை செய்கிறார். ராகுல் காந்தியும் நான் போவேன்னு சொல்லியிருக்கார். பட் அங்கே அவர் போய் ஏதாவது பேசி, போன முறை மோடிகள் எல்லாம் திருடர்கள்னு சொன்ன வழக்கு இன்னைக்கும் அதில் ஜாமீன் தடை செய்யப்பட்ட நிலையில் ஜாமீனில் தான் வெளியில் இருக்கார். ஓகே சார், பல விஷயங்கள் பேசணும். நேரத்துக்கு ரொம்ப நன்றி சார்.